தான் சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சூப்பராக ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு போடுங்க. 3 தக்காளி, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் விட்டு ஒரு 4 விசில் எடுத்துக்குங்க பிள்ளைங்களா. அதுக்குள்ளே ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் அப்படி வதக்கி வச்சுக்கோங்க. குக்கர் ரிலீஃப் ஆனதும் கரண்டி போட்டு நல்லா கடைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு சின்ன லெமன் சைஸு புளியை கரைச்சி ஊற்றுங்க. அதுலேயே ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்குங்க தேவைன்னா. சாம்பார் நல்லா கொதித்ததும் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொட்டினீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க. ஃபைனல் டச்சப்பாக கொஞ்சம் மல்லியும் பெருங்காயத்தூளும் போட்டுக்குங்க பிள்ளைகளா. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.